ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட நாம் தேவ ஆலோசனைக்கு ஆதார வசனமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை எல்லாம் நீங்களுடைய மகத்துவங்கப்பா, அந்த மகத்துவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை தந்து எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்தவர்களுக்கு எடுபடாத நல்ல பங்கை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஆண்டவர், இன்னைக்கும் எங்களுக்கு எடுபடாத நல்ல பங்கை தெரியப்படுத்த வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ, அதை உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு போதிக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை படித்திருக்கிறோம். இந்த சம்பவத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இதுக்கு முன்பாக நடக்கிற சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா யேசபேலுக்கு பயந்து, அந்த வார்த்தையை கேட்டு அவர் பயந்து ஓடுகிறார். இந்த எலியா எப்பேற்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால், அதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தவர், தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டவர். அவருடைய வாழ்க்கையில இப்பொழுது திடீரென்று ஒரு சின்ன மாற்றம் அல்லது ஒரு சின்ன சறுக்கல் என்னவென்று சொன்னால், அவருக்கு ஒரு வார்த்தை கேட்கிறது. என்ன சொல்லப்படுகிறது? நாளைக்கு இந்நேரம் உன் தலை, இந்நேரத்தும் உன்னிடத்துல உன் தலை வாங்கப்படும் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. உன் பிராணனுக்கு செய்யப்படும். இதை எலியா கேட்ட போது, அது அவனுக்கு தெரிந்த போது என்று சொல்லி 3வது வசனம் சொல்லுகிறது, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் அப்படின்னு. பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரர்களுக்கு, அதாவது எலியா போன்றவர்களுக்கு, அவர்கள் பெரிய பெரிய சாதனைகள் செய்து பெரிய காரியங்கள் செய்திருந்தாலும் சில நேரங்களிலே மாம்சத்திலே பயம் வருகிறது இயல்பு. பல நேரங்களில் அந்த பயம் அவர்களை என்ன செய்ய வைக்கிறது? ஓட வைக்கிறது. இந்த ஓட்டம் எதற்காக ஆண்டவருக்கு தெரியாதா? என்ன தெரியும்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த பிரயாணத்தை கர்த்தர் தடுக்கவில்லை. பாருங்களேன், இந்த பிரயாணத்தை கர்த்தர் தடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, அவர் ஓடி போய் சோர்ந்து போய் ஒரு சூரச்செடி கீழே படுக்கிறாரு. படுக்கிற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து நடன்னு சொல்றாரு. ஐயோ, நானே வனாந்தரத்தை வந்து படுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, இல்ல நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் அப்படித்தான் அமைந்து விடுகிறது. நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி, உன் பிராணனை வாங்க, உனக்கு விரோதமாக எழும்பி, உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் என்றால் சொல்லும்போது மாம்சத்திலே ஒரு சில நேரங்களிலே பயம் வருகிறது. அந்த பயம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஓட்டத்தை வனாந்தரத்துக்கு நேராக திருப்புகிறோம். எங்கேயாவது போய் சேஃபா கொஞ்ச நேரம் இருக்கலாமா, யாரும் இல்லாத இடத்துல. இப்ப ஏன் வனாந்தரத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வனாந்தரத்துல யாரும் தேட மாட்டாங்க, எல்லாம் ஊருக்குள்ளதான் தேடுவாங்க. அது ஒரு பக்கம். 2வது, எலியா போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். 3வது வசனத்துல வேலைக்காரனை நிறுத்தி விட்டான். வேலைக்காரனை நிறுத்திட்டு ஏன் போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த வனாந்தரத்துக்குள்ள என்ட்ராகிற இடத்துல வேலைக்காரன் நிறுத்திட்டார். இப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த வனாந்தரத்துல போயிட்டே இருக்கிறார். நீங்க வனாந்தரத்தை பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. அநேகர் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறவர்கள் வனாந்தரத்தை பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும், அது ஒரு பாலைவனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் அந்த பக்கம் தொடர்ந்து வெறும் மண்ணா தான் இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது. வான்னு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நடுவில் எங்கேயாவது ஒரு ஷெல்டர் இருக்கும். அந்த ஷெல்டர் கூட இப்ப ஏற்படுத்தப்பட்டது, அந்த காலத்துல இருக்குமான்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி போயிடாரு. அப்போ ஒரு வேலைக்காரன் நிறுத்திட்டு போறாரு. என்ன நோக்கம்? ஏன் வேலைக்காரன் நிறுத்துறாருன்னா, ஒருவேளை யேசபேலுடைய ஆட்கள் தேடி வருகிறார்கள், நம்ம பிடிக்க வராங்கன்னா அந்த வேலைக்காரன் ஓடி வருவார். ஓடி வந்தா இங்க இன்னும் நம்ம வேகமா ஓடிடலாம். அப்போ இவருடைய பலன் என்னன்னா, இப்ப இவருடைய பலன் எதை நோக்கினா அந்த வேலைக்காரன் மேல இருக்குது. இந்த வேலைக்காரன் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் அறிவிப்பான் யேசபேலுடைய ஆட்கள். அப்ப அந்த வேலைக்காரன் வராத வரைக்கும் இன்னும் நம்மை அவர்கள் தேடவில்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே, சோர்வுற்ற நேரங்களிலே மனுஷ பலத்தை தேடுவோம். இந்த மனுஷ பலம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உண்மைதான், மாம்சத்தில் இருக்கிற நமக்கு, மாம்சத்தில் யாராவது கொஞ்சம் ஆறுதலான 4 வார்த்தை பேசினா நலமா இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பலன் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கரெக்டா ஒரு நாள் பிரயாணம், ஒரே ஒரு நாள் பிரயாணம் தான். அதற்கு பிறகு ஒரு சூரச்செடியை கிண்டு அதற்கு கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் படுத்து விடுகிறான். எலியாவினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். மனுஷ பலத்தில் ஓடுகிற ஓட்டம் அவனை ஒரு நாள் தான் ஓட வைக்கிறது. நான் எப்பவும் சொல்லுகிற காரியம் ஒன்றுதான், எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது அதுதான். மனுஷ பலன் தேவை. இயேசுக்கே மனுஷ தயவு தேவைப்பட்டது.
அந்த மனுஷ தயவானது ஒரு குறைவான அளவுதான் உங்களுக்கு உதவும். தேவ பலன் தான் உங்களை பெரும் தூரம் ஓட வைக்கும். மனுஷ பலத்துல ஓடும் போது கண்டிப்பா சொல்றேன், மனுஷ பலன் தேவை. அதுக்குதான் ஆண்டவர் மனுஷனுக்கு கூட கொடுத்திருக்கிறாரு. நம்ம லைஃப் வந்து இண்டிபெண்டன்ட். நிறைய பேர் சொல்றாங்க இண்டிபெண்டன்ட், கிடையவே கிடையாது. we are dependent. டிபெண்டன்ட் லைஃப் தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறத டிபெண்டன்ட் லைஃப். நாம மரத்தை நம்பி வாழ்றோம், மரம் சூரியனை நம்பி வாழுது, பறவைகள் வந்து மரங்களை இலைகளை நம்பி பழங்களை நம்பி வாழுது, அப்புறம் மிருகங்கள் வந்து இன்னொரு மிருகத்தை நம்பி வாழுது. இதெல்லாமே வந்து டிபெண்டன்ட் லைஃப் தான். நம்ம இங்க இண்டிபெண்டன்ட் லைஃபே கிடையாது. அப்ப எல்லாரும் சொல்லிக்கிறதா இண்டிபெண்டன்ட். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு தேடுகிறோம், யாராவது ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமே, ஆறுதலா இருக்கும். அதுவும் பிரச்சனை நேரத்துல தேடுவோம் பாருங்க. யோபுக்கு அப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க பிரச்சனை நேரத்துல, அவங்க தான் அதிக பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அது இன்னொரு பிரச்சனை. நம்ம சில நேரத்துல இந்த பிரச்சனை நேரத்துல யாராவது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த நேரத்துல அவங்க பிரச்சனை இன்னும் அதிகமாக்குவாங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனை இன்னும் மோசமா இருக்கும். அந்த நேரத்துல இவனுக்கு வராம இருந்தாலே நல்லமா இருக்கும். ஆண்டவரே, எதுக்கு தான் சொல்றேன்னா, மனுஷனுடைய பலன் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்றேன், எலியாவால ஒரு நாளைக்கு மேல நடக்க முடியல, சோர்ந்துட்டாரு. மனுஷ பலன் அவ்வளவுதாங்க. எவ்வளவு மனுஷன் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உதவும். மனுஷ பலத்துக்கு ஓடுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல ஓட முடியாது. தேவ பலன் தான், அதுதான் உங்களை முடிவு பரியந்தம் ஓட வைக்கும். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எலியா படுத்துட்டு போதும் கர்த்தாவே நான் சாகுறேங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி நிலைமை நமக்கு நிறைய வரும். இதோட போதும், முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல இருந்து பிரயோஜனம் இல்லை, அப்படி ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் இத்தோட இவனை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு முடிவு கட்டி எல்லாம் செய்வாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீ சாக வேண்டியவன் அல்ல, நீ ஓட வேண்டியவன். நீ சாகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சு கொண்டு வந்தாரு. இவ்வளவு தூரம் கர்த்தர் ரட்சித்து நம்மளை வந்து அபிஷேகம் பண்ணி ஞானசானம் எடுக்க வச்சு நம்மளை வந்துட்டு இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டு வந்து எதுக்காக? எல்லாருக்கும் பயந்து சாகிறதுக்காகவா? பயந்து சாகிறதா இருந்தாலும் உலகத்தில் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சது எதுக்காக தெரியுமா? சாகிறதுக்கு இல்ல, ஓடுறதுக்கு. எதுக்கு ஓடுறதுக்கு? அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஓட வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கணும். உங்களை என்னையும் கொல்ல பார்ப்பாங்க, முடிச்சு கட்ட பார்ப்பாங்க, உங்களை துரத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. சவுலுக்கு பயந்து தாவீது செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? சகோதரர்களுக்கு பயந்து யோசேப்பு செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்களுடைய வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? ஆகவே சூழ்நிலைகள் சில நேரங்களில் உமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது நான் சாக வேண்டும் என்ற நிலைமை வரும். அந்த நேரத்துல தைரியமா சொல்லுங்க, என்னை சாகிறதுக்கு கர்த்தர் அழைக்கல, என்னை வாழ்றதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அவருக்குள்ள என்னை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. மரணத்தினுடைய துக்கம் வரும், மரண பயம் வரும், எல்லாம் உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் அது வரும். எல்லா மனுஷனும் இந்த சூழ்நிலை சந்திச்சிருக்கிறான். அவைகளுக்கு நடுவுல கர்த்தருடைய பலன் உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். அது எப்படிங்க இந்த சூழ்நிலை வாழ வைக்குமா? கண்டிப்பா வாழ வைக்கும். சூரச்செரிக்கையில படுத்திருக்கிறாரு. ஒரு தூதன் வந்து சொல்றான், எழுந்துரு, இந்த அடையையும் தணலில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்றான். இந்த தணலில் சுடப்பட்ட அடை என்பது எது தெரியுங்களா? வனாந்தரத்துல இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அப்பம் வந்துச்சு. அது சுடப்படாத அப்பம். அதே நேரத்துல எலியாவுக்கு வந்தது சுடப்பட்ட அப்பம், தணலில் சுடப்பட்ட அப்பம். அதோட அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது மனுஷனால கொடுக்கப்பட்ட, மோசேக்கு கொடுக்கப்பட்ட, மோசே கொண்டு வந்தது. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தணலில் சுடப்பட்டது, அக்கினியினால் சுடப்பட்ட வார்த்தை. நியாய பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம். இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் பிரமாண வாக்குத்தத்தம் இருக்குது, இது நியாய பிரமாணத்தை பார்க்கிலும் மகிமையானது, அதை பார்க்கிலும் மேலானது. இன்னைக்கு நாம எல்லாருமே எந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறோம்? வேதம் சொல்லுது, நம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, ஆபிரகாமுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் இருக்குது, அது விசேஷமானது, நித்திய ஜீவனுக்குரியது. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அது தணலில் சுடப்பட்ட அடை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார். அந்த நேரத்துல, உபத்திரவத்தின் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, இல்லாமை நேரத்துல, இதோட சாகர ஆண்டவரை முடிச்சுக்கிற ஆண்டவரை நீங்க முடிவெடுக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார். அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுக்கும் அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தமே இருக்காது. இப்ப பாருங்க, எலியா படுத்து கிடக்கிறாரு. படுத்துக்கிற எலியாவிட்ட என்ன சொல்லணும்? ஏசபேலை பத்தி கவலைப்படாத, உன் மேல அவ கை போடுவதில்லை, நான் பாத்துக்கிறேன், உனக்கு 2 தூதர்கள் கொடுக்கிறேன், முன்னும் பின்னுமா வந்து பாதுகாத்துக் கொள்வார்கள், பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன். இதெல்லாம் சொல்லிருக்கணும் இல்ல? ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து நட, நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகம். ஆண்டவர் சொல்றாரு, அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் பார்க்கும்போது தலைமாட்டில் அப்பொழுது புசித்து குடித்து திரும்பி படுத்துக் கொண்டான். அவனை தட்டி எழுப்பு, எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னா அது வரைக்கும் நீ சாகிறது இல்லைன்னு அர்த்தம்.
அந்த தரிசனத்தை ஒண்ணு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு, ஒரு விஷன் கொடுத்துட்டாரு, நம்ம கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அது நிறைவேறுகிற வரைக்கும் நீ சாக மாட்டேன்னு அர்த்தம். இப்ப யோசித்து பாருங்க, யோசேப்ப அடிச்சு குழிக்குள்ள போடுறாங்க. குழியில அப்படி கீழே விழுந்து, ஆண்டவரே நான் செத்துருவனும், இனியோட என் ஜீவன் முடிஞ்சிருமா அப்படின்னா அந்த வாக்குத்தத்தை சொல்லும். இல்லையே, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த 11 அடிச்சு போட்ட 11 பேர் உன்னை வணங்குவாங்கன்னு சொல்லி. அப்ப அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். யோசேப்புக்கு அதுதான் தேவ பலன். இப்ப அவனை திருப்பி தூக்குறாங்க. திருப்பி தூக்கி கொண்டு போய் இவங்க கிட்ட இஸ்மாயில்கிட்ட வித்து போடுறாங்க. அவங்க எகிப்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப போகும்போது யோசேப்பு நினைச்சிருப்பாரு, ஐயோ நான் வேற நாட்டுக்கு போறேனே, இந்த 11 பேர் எப்படி என்ன வணங்குவாங்க, வாக்குத்தத்தம் சொன்னீங்களே ஆப்போசிட்டா நடக்குதே ஆண்டவரே, நீ போ. ஆனா யோசேப்புக்கு தெரியும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாக்குத்தத்தம் நடக்கும். அங்க போர்த்திவாரின் வீடு, சிறைச்சாலை எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் நடுவில் அவனை காப்பாத்துறது எது தெரியுமா? ஒரு வாக்குத்தத்தம். இந்த 11 பேர், அந்த 11 பேர் வணங்கும் போது வசனம் சொல்லுது, யோசேப்பு கர்த்தர் சொன்னதை நினைத்து கொண்டார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறது, ஏன்னா மனசுல இருந்துட்டே இருக்குது. அதுதாங்க தேவ பலன். உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த தரிசனம், அந்த வாக்குத்தத்தம், நமக்கு சொல்லி இருக்கிறதான நிறைவேற்ற போகிறதான வாக்குத்தத்தம், அது முடிவு பரியந்தம் நம்மை நடத்தும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அப்படியே கொண்டு போய் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே இதை சொன்னீங்கன்னு செய்வேன்னு சொன்னீங்களேப்பா, இது சொல்ற வரைக்கும், இது செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்க பாருங்க. அந்த சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் தாண்டி கொண்டு போவார். அப்படியே ஆண்டவர் கொண்டு போவார். அப்படியே அவனை கொண்டு போய் பத்திரமாக, அதுக்கு தான் சொல்றேன், அந்த தழலில் சூடப்பட்ட அடை ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, மனுஷ பலத்துல எலியா நடக்கும் போது ஒரு நாள் தான் நடந்தாரு. எங்க வந்தாரு? சூரிய செடி கிட்ட வந்துட்டாரு. ஆனால் தழலில் சூடப்பட்ட அடைகிட்ட நடந்தார் பாருங்களேன். அது எப்படி நடந்தார் தெரியுமா? இரவும் பகலும் 40 நாள். எங்க வரைக்கும்? தேவ பர்வதமாகிய ஓரே வரைக்கும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷ பலத்தில் நடக்கும் போது நீங்கள் எவ்வளவு தூரம் நடப்பீங்க தெரியுமா? ஒரு தடவை நடப்பீங்க. ஆனால் தேவ பலத்தில் நடக்கும் போது அதை விட 40 மடங்கு நடப்பீங்க. முடிவு பரியந்தம் நடப்பீங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் தேவ பலன். மனுஷ பலனை விட தேவ பலன் 40 மடங்கு பெருசு. அதை விட 40 நாள் நடக்க வைக்கும். முடிவு பரியந்தம் நடக்க வைக்கும். இன்னும் நடக்க வைக்கும். அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை. அதனால திருப்பி நாங்க சொல்லிட்டே இருப்போம், வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தைக்கு மேல நடங்க, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் நிக்கும். காரணம், இந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் அப்படி ஒரு பவர் வச்சிருக்கிறாருங்க. இது பிரிண்டட் தான். இதுக்கு முன்னாடி தோல் சுருள்ல எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் வேற. இது என்ன மோட்ல இருக்குன்னு கிடையாது. ஆனா இதுக்குள்ள ஒரு மகத்துவம் இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்க 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 கர்த்தருடைய பலன் வரும். அந்த வசனம் என்னதான் உள்ள செய்யணும்னே தெரியாது, ஆனா ஹீல் பண்ணும். எப்படி ஒரு மருந்து போய் ஒரு மாத்திரையை போட்ட உடனே அந்த தலைவலி கொஞ்ச நேரத்துல சுகமாகுதோ, எப்படி ஒரு மருந்தை குடிச்ச உடனே இருமல் கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆகுதோ, அது ஆகுதோ இல்லையோ தெரியாது. ஆனா இந்த வசனம் இருக்கு பாருங்க, அது உள்ளே போகும்போது அப்படியே உங்க ஆத்மாக்குள்ள இருக்கிற பெயினை எடுத்து போட்டு அப்படியே உங்களை ஹீல் பண்றதை உங்களால பார்க்க முடியும். டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் சோல். இந்த ஆத்மா, இந்த வசனத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. அதாவது இதை உங்களால விவரிக்கவே முடியாது, ருசிக்க தான் முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்குல்ல. கர்த்தர் தானே வசனம், அவரே வசனமே மாம்சமாகி இருக்குல்ல. அப்ப அவர் நல்லவர் நீங்க ருசிக்கணும், அந்த வசனத்தை ருசிக்கணும். நான் சொல்றேன், இந்த வசனத்துக்குள்ள அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த வசனத்தை நீங்க தியானிக்க 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 உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான அந்த பலகீனங்கள், அந்த பெயின்ஸ், எல்லா காரியங்களும் மாற்றி போட்டு கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை நீங்க கண் கூட பார்க்க முடியும். அதுதான் எலியாவுக்கு நடக்குது. இரவும் பகலும் 40 நாள் நடக்கலாம் பாருங்க. எங்க இருந்து இந்த பலன் வந்துச்சு? அது பரலோகத்திலிருந்து வந்த பலன். தூதன் இறங்கி கொண்டு வந்த தலையில் சுடப்பட்ட அடை, தண்ணீர் அங்கிருந்து வருது. பரலோகத்திலிருந்து வந்த இந்த வசனத்தை, இந்த மன்னாவை, இந்த கர்த்தர் கொடுக்கிற உணவை, இந்த பரலோகத்தினுடைய வார்த்தையை நீங்கள் புசிக்கும் போது இரவும் பகலும் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. நீங்க மனுஷருடைய பலத்தை நம்புறதை விட வசனத்தை நம்புங்க. இந்த வசனத்தை டெய்லி வாசிங்க. அதான் சொல்றேன், இந்த அடைக்கப்பட்ட காலத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூட வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை வாசிக்க 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 அந்த வசனத்துக்குள்ள கர்த்தருடைய மகத்துவம் இருக்கு, கர்த்தருடைய பலன் இருக்கு. அதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா இங்க தான் எலியா செய்த ஒரு மிஸ்டேக். அதைத்தான் நாம இன்னைக்கு செய்தியா பார்க்க போறோம். இது ஜஸ்ட் an introduction. இங்க எலியா செய்த மிஸ்டேக் என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 9ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம் என்றார். இப்ப பாருங்க, எலியா இரவும் பகலும் 40 நாள் நடந்து வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? ஒரே வரைக்கும் வந்துட்டார். இந்த ஒரே வரைக்கும் வந்த உடனே கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிற கேள்வி, இங்க உனக்கு என்ன காரியம், இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. நம்ம லோக்கலா கேட்டோம்னா இங்க உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. இது என்னங்க கேள்வி? இரவு பகலும் 40 நாள் நடந்தது அவருக்கு தெரியாதா?
அவர் தானே சாப்பாடு கொடுத்து நடக்க சொன்னாரு. சாப்பாடு கொடுத்து நடந்து வந்து ஒரு குகையில தங்கி சேஃபா அவர் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு எலியாவை பார்த்து, உனக்கு இங்க என்ன வேலை, நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்கிறாரு. எலியாவும் என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி அடுத்த வார்த்தை சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நான் உமக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன். உங்களுடைய இஸ்ரவேலர் உங்களுடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள், உங்களுடைய பலிபீடங்களை இடித்து உங்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதமாய் இருக்கிற என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி இவர் சொல்றாரு பாருங்களேன். திருப்பி ஆண்டவர் கேட்கிறாரு அவனை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அங்க சொல்றான் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திருப்பி 2வது கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? என்னங்க இப்பதானங்க சொன்னேன், எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னையும் வாங்க உயிர் வாங்க பாக்குறாங்க, நான் கெபிக்கு வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் நடக்கும்போது கர்த்தருடைய கேள்வி, உன்னை யார் இங்க வர சொன்னது? ஆனா அதே ஆண்டவர் அவன் சூரச்செடிக்கு கீழே படுத்திருக்கும் போது உனக்கு இங்க என்ன காரியம்னு கேட்கல பாருங்களேன். எழுந்து நடன்னு சொன்னாரு. அவன் வனாந்தரத்துல படுத்திருக்கும் போது நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க கெபிக்கு வந்துட்டான். தேவ பர்வதம், நிறைய பேர் அதான் சொல்றாங்க, தேவ பர்வதம் மட்டும் சேருகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு வந்து சேர்த்தார். தேவ பர்வத்துக்கு அவன் வந்தது உண்மைதான். ஆனா நடந்தது என்ன? கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை யார் இங்க வர சொன்னது? அப்பனா என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சு அப்படின்னா, வெரி சிம்பிள். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் எதுக்கு தெரியுமா? அவன் இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறதுக்கு தான். ஆனா எங்க நடக்கிறதுக்கு? அவன் அந்த ஓரே பர்வதம் வருவதற்காக அது கொடுக்கப்படவில்லை. அவன் வந்து ஒரு கெபிக்குள்ள தங்கறதுக்காக கொடுக்கப்படல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? எலியா நடந்தது தப்பான பாதையில். எலியா walked in wrong direction. எலியா walked in a wrong direction. இரவும் பகலும் 40 நாள் தவறான பாதையில் நடந்திருக்கிறார். நடந்து அவர் சேஃபா வந்துட்டார். எலியாவுடைய ஜேர்னியோடைய நோக்கம் என்ன தெரியுமா? எலியா எதுக்காக அந்த ஜேர்னியை பண்ணார் தெரியுமா? அவர் சொல்றாரு, அந்த கெபிக்குள்ளதான் ஒபதியா 50 பேரை தங்க வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துலதான் தீர்க்கதரிசிகள்லாம் பத்திரமா இருக்கிறாங்க. அதே இடத்துக்கு நானும் போயிட்டோம்னா ஏசபேலுக்கு சேஃப் ஆகி நான் தங்கிட முடியும், நான் என் பிராணனை அவங்க காப்பாத்திடுவாங்க. அந்த இடத்துல கெபியில போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லை, ஏசபேல் என்ன கொல்ல முடியாது. அதான் எலியாவோட திட்டம். சோ எலியா என்ன பண்றாரு? கெபியை நோக்கி நடக்கிறார், வேகமா நடக்கிறார். நடந்து போய் அந்த கெபிக்குள்ள போயிட்டோம்னா நம்ம ரொம்ப சேஃபா இருக்கலாம். ஏன் பிரச்சனை? அப்படி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமும் கர்த்தர் தலையில் சுடப்பட்ட அடையும் எதுக்காக? கெபியில போய் தங்கறதுக்கு இல்ல. நம்ம நிறைய நேரத்துல கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. உண்மை, அது கர்த்தர் கொடுத்ததுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எதற்காக கர்த்தர் கொடுக்கிறாரு? அங்கதான் கொஸ்டின் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் நாம கரெக்டா தான் இருக்கோம். பிரச்சனைக்கு நடுவில் போனோம், உபத்திரவத்துக்கு நடுவில் போனோம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டோம். ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொண்ட பிறகு நாம் என்ன செய்தோம்? அங்கதான் கொஸ்டின். இங்கதான் எலியாவுடைய ரூட் மாறிடுச்சு. ஆசீர்வாதம் வந்த பிறகு, தலையில் சுடப்பட்ட அடை வந்த உடனே எலியாவுடைய ரூட் மாறிடுச்சு. எங்க போயிருச்சு? எலியா செட்டில் ஆக முயற்சி பண்றார். எங்க போய் செட்டில் ஆக முயற்சி பண்றாரு? கெபிக்கு போயிட்டாரு. கெபி என்பது என்ன? சேஃபான பிளேஸ். ஏற்கனவே அங்க 50 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஒபதியா மறைச்சு வச்சிருக்கிறாரு. நம்மளும் அங்க போயிட்டா ஜீவன் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்? திருப்பியும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு செட்டில் ஆக நினைக்கிறோம். கர்த்தர் பூமியில உங்களை என்னையும் ஆசீர்வாதிக்க எதுக்காக? செட்டில் ஆகிறதுக்கா? நிறைய ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க நிறைய ஆவிக்குரியவங்களை கூட கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? நாங்க கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டப்பட்டதுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். கரெக்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த ஆசீர்வாதம் எதுக்கு? நீங்க கஷ்டப்பட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாரு, ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா பவுல் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கணும்? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அன்னைக்கு நான் வீடு வாசலை விட்டுட்டு வந்தேன், கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வீட்டுல என்ன துரத்திட்டாங்க, நான் பைபிளோட வந்தேன். பர்ஃபெக்ட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப பைபிளோட வந்த நாம என்ன சொல்றோம்? அங்க என்னென்னலாம் விட்டுட்டு வந்தோமோ அதே வீடு வாசல் காரு தோட்டம் துறவு எல்லாம் இப்போ இங்க வந்து வாங்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னத்துக்காக வாங்குறோம்? நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், அதனால கர்த்தர் எனக்கு அதை தந்திருக்கிறாரு. அப்படின்னா ஏன் பவுலுக்கு தரல? அப்படின்னா ஏன் பேதுருக்கு தரல? அப்ப பேதுருக்கு என்ன பண்ணிருக்கணும்? 2 போட்டு மீனை விட்டுட்டு வந்த பேதுரு, இதோ நான் ஊருக்கு போறேன், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், அதனால நீ என்ன செய்ய, ஒரு 4 போட்டா வாங்கிக்க, நிரப்பி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிருக்கணும். 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கணும். அப்ப கர்த்தருடைய சித்தம் அவர் என்ன சொல்றாரு? உன் அரைக்கச்சே வேற ஒருத்தன் கட்டுவான், உனக்கு விரும்பப்படாத இடத்துக்கு கொண்டு போவ, அவன் இன்ன விதமாய் மரிக்க போகிறான் என்று பேதுரு வாயை திறந்து கேட்கிறாரு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
அப்படின்னா ஏசு என்ன பண்ணிருக்கணும்? டோன்ட் வரி, எல்லாத்தையும் உனக்கு திருப்பி இந்த பூமியில 100 தந்துடுற. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு மறுஜன்ம காலத்துல எல்லாத்தையும் 100 பெற்றுக்கொண்டு நீ எப்படி இருப்ப? நியாயந்திருக்கிறவனா இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை அழைச்சது இந்த பூமியில கொடுத்த ஆசீர்வாதம் எதுக்கு? நீங்க விட்டதுக்கான ஆசீர்வாதமா? நீங்க விதைச்சதுக்கான ஆசீர்வாதமா? இல்லைங்க. அவன் ஒரு உபத்திரவத்தின் பாதையில வந்தா, இப்ப கர்த்தர் அவனுக்கு தலையில் சுடப்பட்ட அடைய கொடுத்தாரு. எதுக்காக? கெபில போய் தங்கறதுக்கு இல்ல, செட்டில் ஆகிறதுக்கு இல்ல. நிறைய பேரு அந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை வச்சு செட்டில் ஆக நினைக்கிறாங்க. அதை வச்சு கடன் இடத்த வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி செட்டில் ஆகி பீஸ்ஃபுல்லா கடைசி காலத்துக்கு தேவையானத இதைத்தானே உலகத்தானும் செய்யறான். அப்ப எதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரியவனுக்கு, ஒரு நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஊழியனுக்கும் சரி, ஆவிக்குரிய விசுவாசிக்கும் சரி, இந்த பூமியில் செட்டில்மெண்ட் கிடையாது. இந்த பூமியில நமக்கு எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமுக்கு எல்லாம் வந்துருச்சு. 15ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு, எனக்கு என்ன கொடுப்பீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, ஆதியாகமத்துல. ஓகே, ரைட், கொடுத்தாச்சு. இப்போ சந்ததி பெருகிருச்சு. இஸ்மவேல் வழியா ஒரு கூட்டம் வந்துருச்சு, ஈசாக்கு வழியா ஒரு கூட்டம் வந்து யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டாரு ஆபிரகாம். இப்போ அவருக்கு லேண்டுக்கு வந்துருச்சு, கானானுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் ஓகே. ஈசாக்கு தோன்ற துறவு கிரவு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் பார்த்துட்டார். பார்த்து முடிச்சு யாக்கோபுக்கு 15 வயசு, பேரப்பிள்ளையும் பார்த்துட்டார். இப்போ அவர் சொல்றாரு, இதை அல்ல, இதிலும் நான் பரமதேசத்தையே நாடினேன். அடுத்து சொல்ற வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். என்ன காரணம்? இந்த பூமி செட்டில்மெண்ட் பிளேஸ் இல்லைங்க, இட்ஸ் a temporary. அப்ப எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது எதுக்காக? நான் போய் ஓடி அந்த அப்பத்தையும் அடையும் சாப்பிட்டு தேவ பலத்துல ஓடி போய் நான் கெபிக்குள்ள உட்கார்ந்து கெபிய மூடி சால்வையில என் முகத்தை மூடி நான் am settled now, இனி இயேசுவை என்ன கண்டுபிடிக்க முடியாது, சாவர வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். அதுக்கா பூமியில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? இல்ல. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எதுக்கு? நீ பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதம் இல்ல, இனி நீ செய்ய போற வேலைக்கான ஆசீர்வாதம் அது. இப்ப பாருங்க, நியாயப்பிரமாணக்காரன் இருக்கிறான், ஒரு வாலிபன் வரான். அந்த வாலிபன் வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவன். நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கு, குற்றமில்லாத பணம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு? அவன் நியாயப்பிரமாணத்தின்படி உண்மையா இருந்ததுனால அவனை ஆசீர்வதிச்சது யாரு? கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சாரு. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் அவங்ககிட்ட சொல்றாரு, அதை விடு. அதை விட்டு யாரு கொடு? தரித்திரருக்கு கொடு. நீ என்ன செய்ய? என்னை பின்பற்றி வா. அவனால் விட முடியல. பாருங்க, அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அதை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் விடுன்னு சொல்லும் போது உங்களால விட முடியல. பாருங்க, ஏன் விட முடியல? அவன் நினைச்சான், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் செட்டில் ஆகிறதுக்கு, என்னுடைய ஃபியூச்சருக்கு, என் ஃபியூச்சருக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஃபியூச்சருக்காக இல்ல, பிரசன்ட்டுக்காக. ஃபியூச்சருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் கருத்துல இருக்கு. உங்க கையில இருக்கிற பணமோ, வீடோ, ஆஸ்தியோ, சம்பாத்தியமோ, இன்சூரன்ஸ் பணமோ, நகையோ எதுவும் உன் ஃபியூச்சரை காப்பாற்றாது. அதை நம்பி நாசமா போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது என்னை காப்பாத்தும், இது என்னை காப்பாத்தும் சொல்லி எத்தனையோ பேர். ஏன் விசுவாசிகளையும் சொல்லுவேன், ஊழியக்காரங்களையும் சொல்லுவேன், நம்முடைய ஃபியூச்சர் என்பது கர்த்தருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கு. நகை கையில இல்ல, பணம் கையில இல்ல, யார் கையிலையும் கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? நம்முடைய ஃபியூச்சரை கொண்டு போய் வீடு ஒண்ணு கட்டிட்டோம்னா என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், சேஃப். நாளைக்கு பின்னைக்கு ஒருவேளை ஏதாவது நடந்தால் கூட எனக்குன்னு ஒரு ஷெல்டர் இருக்கும். இது தப்பா? எல்லாரும் தானே செய்யறாங்க. எல்லாரும் செய்யறத ஆவிக்குரியவன் செய்ய முடியாதுங்க. எல்லாரும் செய்யறத நம்ம செய்ய முடியாது. ஏன் இன்னும் சொல்றேன், எல்லா தீர்க்கதரிசிகளும் கெபில தங்கி இருக்காங்க, எலியா தங்க முடியாது. எல்லாரையும் மாதிரி இருப்பதற்கு கர்த்தர் உங்களை என்ன அழைக்கல. நீங்களும் நானும் எலியா யார் தெரியுமா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரக்கூடிய புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம். வம்ச வரலாறு இல்லாதவன், ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. திடீர்னு உள்ள நுழைவான், திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுவான். அது புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம் தான் எலியா. பார்த்தா எலியா புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம் உங்களுக்கு பார்க்க முடியும். அந்த இடத்துல நீங்க பார்க்கவே முடியும், தெளிவா பார்க்க முடியும். அப்ப எலியா என்பவன் எதற்காக அவனுக்கு தலையில் சுடப்பட்ட அடை கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது எதுக்காக? ஓரேபுக்கு நடக்கிறதுக்கு இல்ல, ஆசீர்வாதம் செட்டில் ஆகிறதுக்கு இல்ல. அவனை எப்படியாவது இந்த பூமியில போயிட்டு அந்த கெபில போயிட்டு ஏசபேலுக்கு மறைவான சேஃபா, அதுக்கு இல்ல. சேஃப்டி கெபில இல்ல, சேஃப்டி கர்த்தர் கரத்துல இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய சேஃப்டி கர்த்தர் கரத்துல இல்ல. ஒரு முறை ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில ஒரு இடத்துல விதமாய் சொன்னார், அண்ணே உங்ககிட்ட எல்லா விதமான ப்ரூஃப்ஸும் இருக்கு, நீங்க அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எங்கிட்டே கொடுங்க. அந்த ப்ரூஃப்ஸை அப்படியே நம்ம போலீஸ்ட்ட கொடுப்போம், ஒரு கேஸ் ஒன்று போடுவோம், அட்வொகேட்டை வச்சு நம்ம சொல்லுவோம்,
ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலும் அதை ஏற்றிடுவோம். நீங்கள் 100% ப்ரூஃப் கையில் வச்சுருக்கீங்க. உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ரூஃபை கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த டேட்டில் நீங்கள் இங்கே இருந்தீங்க விசா கிசா எல்லாம் இருக்குது, கொடுங்கண்ணே ஏற்றிடுவோன்னு சொன்னார். நானும் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுக்க போகும்போது ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும். நாளைக்கு காலையில் அவங்க வீடியோ பேசி கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அவங்க காப்பாற்றணுமா நான் காப்பாற்றணுமா? நீ உன்னை ப்ரூஃப் பண்ணி அவங்க உன்னை காப்பாற்றணுமா, இல்ல நான் உன்னை ப்ரூஃப் பண்ணி காப்பாற்றணுமா? அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சில நேரங்களில் கர்த்தர் சில வனாந்தரத்தை நமக்கு அலோ பண்றது எதுக்காகனா, அவர் தலையில் சுடப்பட்ட அடை கொடுப்பதற்காக. நாம மனுஷ பலத்துல ஓட பாக்குறோம் பாருங்களேன். நாம என்ன நினைக்கிறோம், அதை நம்ம வச்சு சேஃப்டி பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். திருப்பியும் சொல்றேங்க, நம்ம யாரையுமே காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். கர்த்தர் ஒருத்தரே காப்பாற்ற முடியும். நான் தைரியமா சொல்வேன். எம்டி ஜெகன் ஊழியம் முடிஞ்சு ஒழிச்சாச்சு, எத்தனையோ பேர் சொன்னாங்க ஊழியத்தை ஒழிக்க யாராலையும் முடியாது. காரணம் இது கர்த்தருடைய ஊழியம். உங்களுக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்தத யாரும் ஒழிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாருமே ஒழிக்க முடியாது. கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உலகமே ஏத்துனாலும் கர்த்தர் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா நாம என்ன முடிவெடுக்கிறோம், அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நம்ம செட்டில் ஆகணும். உடனே இமிடியேட்டா நம்ம போயிட்டு என்ன ஆயிடணும், நாளைக்கு பின்னிக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஒரு கெபிக்கு போய் உட்காந்துட்டோம்னா நாளைக்கு சேஃபா இருக்கும். இல்ல அந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நிறைய பேர் இப்ப ராங் ரூட்ல தான் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆரம்பத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தியாகமும் அவங்க செஞ்ச சாக்ரிஃபைஸும் அதிகம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சாக்ரிஃபைஸ, அதுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த பெனிஃபிட்டை வச்சு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரும்போது நாம சமாளிக்கிறதுக்கு நாம இப்பவே செட்டில் ஆயிட்டாங்க. இல்லைங்க, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நாம வரும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான வெகுமதி கிடையாது. நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வெகுமதி அவரோடு கூட வருகிறது. அவனவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவரோடு வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் இங்க கொடுத்து, அப்போ இங்கேயே எல்லாம் தீர்ந்துருச்சா? நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, நீங்க பட்ட சாப்பாடு இல்லாம, அல்லது இருக்கிற இருப்பிடம் இல்லாம, வஸ்திரம் இல்லாம, ஒரு காலத்துல கர்த்தருக்காக வல்லமையா ஊழியம் பண்ணீங்க, கர்த்தருக்காக வைராகியமா நின்னீங்க, வீட்டுல அடி வாங்கி உத வாங்கி இயேசுவை தேடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தேடி நீங்க வைராகியமா வந்தீங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. நான் இப்ப நல்லா இருக்கிறேன்னு சாட்சி சொன்னா, அப்ப நீங்க பட்ட பாடுகளுக்கு பலனை பெற்று விட்டீர்களா? இங்க முடிஞ்சிருச்சா? இல்லைங்க. ஆண்டவர் இப்ப உங்களுக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் இருக்குது. இது எதுக்காக தெரியுமா? நீங்கள் பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதம் அவரோடு கூட வருகிறது. அப்ப இது எதுக்கு? இந்த தடலில் சுடப்பட்ட அடை இருக்கு, பரலோகத்துல இப்ப கொடுத்திருக்கு, இது இனிமே ஓடுறதுக்கு, நீங்க செட்டில் ஆகிறதுக்கு இல்ல. நாம எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. ஒரு காலத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கு பலனாக ஆண்டவர் எனக்கு இப்போ இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. இந்த ஆசீர்வாதம் நீங்கள் பண்ண ஊழியத்துக்கான கூலி அல்ல. அப்படி கூலி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க. உங்க மினிஸ்ட்ரி இங்கே அந்த பலனை பெற்று விட்டதுன்னு அர்த்தம். அப்ப இயேசு வரும்போது என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. இயேசு வரும்போது தாங்க அதற்கான பலன் கிடைக்கும். அப்ப இது எதுக்கு எனக்கு கொடுத்தாரு? இதுதான், இங்கதான் மிஸ்டேக் நடக்குது. இந்த இடம் தான் எலியா பண்ண மிஸ்டேக். எலியா என்ன பண்ணாரு? அது கிடைச்ச உடனே, தலையில் சுடப்பட்ட அடை கிடைச்ச உடனே குடுகுடு நம்ம கெபிக்கு ஓடிடுவோம். அங்க இந்த பலத்தோட ஓடிட்டோம்னா நாம அங்க போய் செட்டில் ஆயிரலாம். அப்பா, நான் ஓடின ஓட்டத்துக்கு, நான் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் என்ன கெபி கொண்டு தேவ பர்வத்துல கொண்டு நிம்மதியா வச்சாரு. ஆனா அங்க கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை யாரு இங்க வர சொன்னது? எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? அப்படின்னா ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், நம்ம சொல்ற மாதிரியே சொல்றாரு. பிராணனை வாங்க தேடினார்கள், நான் மட்டும் மிச்சம், நான் வைராகியம் இருந்தேன். அதெல்லாம் சரிதான். ரெண்டாவது தடவை கேட்கிறாரு, உன்னை இங்க யாரு வர சொன்னது? அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப நான் இங்க வரக்கூடாதா? எஸ், நீ இங்க வரக்கூடாது. நீ நடந்தது தப்பான பாதை. என்ன தப்பான பாதை? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 15வது வசனத்துல. அப்பொழுது கர்த்தர், 1 ராஜாக்கள் 19:15. அப்போது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ. என்ன வார்த்தை பாருங்க. இப்ப எங்க வந்தாரு? வனாந்தரத்துல இருந்து வந்தாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ. ஆண்டவரே, என்ன வனாந்தரத்துல தான் கொல்ல தேடினாங்க, நான் அதுக்கு தான் தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் கெபில இருந்தா சேஃப்,
திருப்பி என்ன வனாந்தரத்துக்கு போக சொல்றீங்களே? ஆண்டவர் சொன்னாரு, நான் தலையில் சுடப்பட்ட அடைன்னு ஒண்ணு கொடுத்தனே, தண்ணி கொடுத்தனே. ஆமா, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு உன்னை அந்த வனாந்தரத்துக்கு போறதுக்கு தான் அதுக்கு தான் அது கொடுத்தது. உன்னை நான் கூப்பிட்டது இதுக்கு இல்ல, கெபில வந்து தங்கறதுக்கு இல்ல, செட்டில் ஆகிறதுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. நான் கொடுத்த ஆசீர்வாதம் அடுத்த வனாந்தரத்துக்குள்ள நீ போவதற்கு. அப்ப நான் லைஃப் லாங் வனாந்தரத்துல இருக்கணுமா? நிறைய பேர் கேட்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், நம்ம மைண்ட்ல இந்த வனாந்திரம்ன்ற ஒரு விஷயத்தை தப்பா ஏத்தி வச்சிருக்கிறாங்க. வனாந்திரம்ங்கிற விஷயத்தை தப்பா ஏத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பேசி வச்சிருக்காங்க? ஐயோ, வனாந்திரம் மிக கஷ்டம், வனாந்திரம் என்பது உபத்திரவத்தின் பாதை, கஷ்டத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, அதில் போக முடியாது. இல்லைங்க, வனாந்திரம் என்பது கர்த்தரை சந்திக்கிற இடம். வனாந்திரத்துல தான் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியும். நீங்க நல்ல பைபிள் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம்ல ஆரம்பிங்க, இன்னும் சொல்ல போனா பவுல் வரைக்கும் பாருங்க. வனாந்தரத்துல ஒரு பரிசுத்தவான் செத்துருக்கானான்னு பாருங்க. நீங்க நல்லா பாருங்க, வனாந்தர பாதையில ஒரு பரிசுத்தவான் செத்துருக்கானான்னு பாருங்க. வனாந்தரத்தை ஆபிரகாம் கிராஸ் பண்ணார், வனாந்தரத்தை ஈசாக்கு கிராஸ் பண்ணார், வனாந்தரத்தை யாக்கோபு கிராஸ் பண்ணார், வனாந்தரத்தை யோசேப்பு கிராஸ் பண்ணார், வனாந்தரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக கிராஸ் பண்ணார்கள். எலியா கிராஸ் பண்ணார், எலிசா கிராஸ் பண்ணார். அதுக்கு அடுத்து அப்படியே வாங்க, வனாந்தரத்தின் பாதை சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறாரு தானியேல். எருசலேமிலிருந்து இருந்து ஈராக்கு கூட்டு போக வராங்க, நடுவில் வனாந்தரத்தின் பாதை தான் கொண்டு போறார். அதுக்கப்புறம் வாங்க, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்தார். அதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருந்தார். அதுக்கு அடுத்து பவுல் வனாந்தரத்துக்கு போனார். இங்க யாரு வனாந்தரத்துக்கு போகலன்னு நினைக்கிறீங்க? அப்ப இதுல எங்கேயாவது வனாந்தரத்துல யாராவது பாடுபட்டாங்களா? வனாந்தரத்துல யாராவது கஷ்டப்பட்டாங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. வனாந்தரத்துல அவங்க போகும்போது கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப வனாந்தரத்தின் பாதை என்பது என்ன? கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற இடம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் பாதையில ஏன் ஆண்டவர் நடத்தினாரு? அவர் ஊருக்குள்ளேயே நடத்திட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸி தானே. ஊருக்குள்ளேயே நடத்திட்டு போறது எவ்வளவு கஷ்டம், அது ரொம்ப கஷ்டமான வேலை ஆண்டவருக்கு. ஏன் வனாந்தரத்துல போனாரு? வனாந்தரத்தின் பாதைக்கு நீ போனாதான் அங்கே உனக்கு வருகிற மன்னாவை பார்க்க முடியும். வனாந்தரத்துல தான் கண்மலையின் வர தண்ணியை பார்க்க முடியும். வனாந்தரத்துல தான் மேகஸ்தம்பம், வனாந்தரத்தில் தான் அக்கினி ஸ்தம்பம், வனாந்தரத்தில் தான் தூதனானவரை பார்க்க முடியும். வனாந்தரத்தில் தான் கர்த்தருடைய கரம் இருக்கிறதை பார்க்க முடியும். எல்லாத்தையும் நீங்க வனாந்தரத்துல பார்க்கலாம். வனாந்தரம் என்பது உங்களை என்னையும் கொல்லுகிற இடம் இல்ல, உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்துகிற இடம். உபத்திரவப்படாம வனாந்தரத்துக்குள்ள போகாம கர்த்தருடைய மகத்துவத்தை உங்களால பார்க்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் சொன்னல, அந்த நல்லவருங்கிறத ருசி பார்த்து எங்க தெரியுமா பார்ப்பீங்க? ஒரு உபத்திரவத்தின் பாதையிலோ ஒரு பாவத்தின் உச்சத்திலோ நீங்க போய் அதுல இருந்து ஒரு பெயின் வந்து ஐயோ இதுல இருந்து எனக்கு விடுதலையாக வழி இல்லையா நீ கேட்கும் போது கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு உன்னை மீட்குது பாருங்க, அதுதான் நீங்கள் கர்த்தரை ருசிக்கிற இடம். அப்ப வனாந்தரம் என்பது கர்த்தரை ருசிக்க வைக்கிற இடம். வனாந்தரத்துல இயேசுவை கூட்டிட்டு போறார் ஆவியானவர். அங்க வரான் பிசாசு வரான், உண்மைதான். அங்க காட்டு மிருகங்கள் இருக்கு, உண்மைதான். ஆனால் அதை கிராஸ் பண்ணும் போது பாருங்க, தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும்போது பாருங்க, தேவன் வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். வனாந்தரத்துல தேவன் உதவி செய்கிற இடங்க. யார் சொன்னா வனாந்தரம் தப்பான இடம்னு? கர்த்தர் உன்னை வனாந்தரத்தில் நடத்தினா நீங்க விரும்ப வேண்டாம், எனக்கு வனாந்தரத்துக்கு போகணும்னு விரும்ப வேண்டாம். அதே நேரத்தில் கர்த்தர் நடத்தினா தைரியமா போங்க, சந்தோஷமா போங்க. உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் நடத்தினா அவர் உங்களை சாகடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வரல, உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்காக கூட்டிட்டு வந்திருக்கிறார். எல்லா பரிசுத்தவானையும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாத பரிசுத்தவான்கள் யார்? கஷ்டத்தையும் பிரச்சனையும் உபத்திரவத்தையும் பார்க்காத பரிசுத்தவான்கள் யார்? வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவம் இல்லாம யார் வந்திருக்கிறாங்க? பைபிள் ஃபுல்லா பாருங்க. நீங்க நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் உள்ள பரிசுத்தவான்களை கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவங்க உபத்திரவம் தான் அவங்களை உருவாக்கும். இந்த வனாந்தரத்தில் தாங்க விசுவாசம் வளரும். விசுவாசத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா இப்ப பாருங்களேன், பேங்க், நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். பேங்க்ல ஒரு 10 கோடி ரூபாய் இல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா உடனடியாக கார்டை கொண்டு போய் தேய்ச்சி நாம ஹோட்டல்ல வாங்குறோம், ரெஸ்டாரண்ட்ல வாங்குறோம். நம்ம உடனே ஒரு கார் வாங்குறோம். ஆனால் 10 பைசா கையில இல்லாத போது பசி எடுக்கும் பாருங்களேன். இப்ப நீங்க பரலோகத்தை நோக்கி பாருங்க, பரலோகம் அற்புதமாய் நடத்தும் பாருங்க. அந்த வனாந்தரம் தான் பரலோகத்தினுடைய அற்புதத்தை பார்க்க வைக்கும். அதுல விசுவாசம் வளரும்.
கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். ஒவ்வொரு முறை அதுக்கப்புறம் அது எப்படி ஆயிரும் தெரியுமா? எனக்கு பணத்தை விட விசுவாசம் பெருசுன்னு ஆயிடும். ஏன்? பணம் சில நேரத்துல 500 1000 ரூபாய் செல்லாம போயிடும். திடீர்னு பணம் இருக்கும், கடை மூடிடும், ப்ரொவிஷன்ஸ் கிடைக்காது. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு பசி எடுக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை எடுக்கும், ஆனா எங்கேயுமே கடை இருக்காது, சாப்பிட முடியாது, காசு இருக்காது கையில. அந்த நேரத்துல நமக்கு தோணும், கர்த்தர் கூட இருந்தா எப்படி ஒரு காக்கா வரும். அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் அந்த அற்புதத்தை ருசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அதுக்கு தாங்க வனாந்தரம் வேணும். அந்த வனாந்தரத்துல தாங்க நீங்க ஆண்டவரை ருசிக்க முடியும். உபத்திரவத்தின் பாதையில போய் கர்த்தரை ருசிச்ச ஊழியக்காரன், உபத்திரவத்தின் பாதையில போய் கர்த்தரை ருசிச்ச விசுவாசி மாதிரி கர்த்தரை அதிகமா நேசிக்க வேற யாராலையும் முடியாது. உனக்கு பிரச்சனை கிடையாது, பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, தைரியமா சந்தோஷமா சந்தோஷமா இரு, யார் வேணான்னா. ஆனா உங்களால உண்மையிலேயே கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியாது, கர்த்தருடைய பலத்தை கரத்தை பார்க்க முடியாது. பார்வோன்னு ஒருத்தன் வந்தாதாங்க செங்கடல் பிளக்கிறது என்ன நீங்க பாப்பீங்க. இல்லைன்னா எப்படி பாப்பீங்க? நீங்க அப்படியே கரவோரமாவே நடந்து போவீங்க. கரத்தை பாருங்க. அதுக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வரணும். அதனால ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை வனாந்தரத்துக்கு போக சொன்னா தைரியமா வனாந்தரத்துக்கு போங்க. அந்த வனாந்தரம் உங்களை கொள்ளாது. உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் கொண்டு போறாரா? என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், என்னை ஆண்டவர் உபத்திரவத்தின் பாதைகளுக்கு கொண்டு போயிருக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும், முதல் தடவை போகும்போது கொஞ்சம் அப்படி ஒரு யோசிச்சு, ஐயோ இப்படி இருக்குதே, அதுல கர்த்தருடைய கரத்தை பார்த்தேன். 2வது தடவை உபத்திரவம் வந்துச்சு, அப்ப பார்த்தேன், நான் விரும்பல உபத்திரவத்தை, ஆனா வந்துச்சு, ஐயோ போன தடவை மாதிரியா இல்ல, இந்த தடவை எப்படி ஒரு டிஃபரெண்டா காப்பாத்துறேன் பாரு. முன்னிலைமை பார்க்கல பின்னலைமை கர்த்தர் உயர்த்தினார். ஓ, ஆனா இப்படியும் கூட ஆண்டவரால மாத்த முடியுமா சிச்சுவேஷனை? இப்படி கூட ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியுமா? 3வது தடவை உபத்திரம் வந்துச்சு, இப்ப எப்படி தெரியுமா? இங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம பார்க்க போறோம், தைரியம் வந்துருச்சு. அதுதான் சொல்ல வரேன். உபத்திரம் வரும்போது, நாளோட நடவில்ல ஒரு பிரச்சனை பிசாசு வரும்போது, நீ பண்ணி பாரு, எங்க ஆண்டவர் செய்யறதை நான் பார்க்க போறேன். ஒரு நாள் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஏன்? இவங்ககிட்ட பிரச்சனையை கொண்டு வந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்? அவன் பிரச்சனையை உட்காந்து தைரியமா அழகா அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா அவன் அதையும் மீறி போயிட்டே இருக்கான். இதுதாங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கொல்ல மாட்டார். யாரை கொள்ளுவார் தெரியுமா? முறுமுறுக்கிறவன், மீறுறவன், திருப்பி நான் எகிப்துக்கு போறேன்னு சொல்றவன், அவனை தான் கொள்வாரு. விசுவாசமா பேசுற 2 பேரை கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவாரு. அந்த மொத்த திரள் கூட்டத்துல 2 பேர் விசுவாசமா பேசினாங்க, அவங்கள கொண்டு போய் சேர்த்துட்டார் கானானுக்குள்ள. மொத்த திரளான கூட்டமும் தப்பா பேசிச்சு, அவங்கள தான் கொண்டார். இதை வாசிக்கும் போது சொல்லிக் கொடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆதியாகம புஸ்தகத்துல இஸ்மவேலை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்மவேலை தூக்கிட்டு ஆகார் போறாங்க. ஆகார் வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. வனாந்தரத்துக்கு போயிட்ட உடனே பிள்ளை சாக கிடக்குது. பிள்ளை சாக கிடக்கிறத பார்க்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் இனிமேட்டு என்ன செய்ய மாட்டேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா அம்பெரியிற தூரத்துக்கு போய் படுத்துட்டாங்க. படுத்த பிறகு வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்மவேல் யார் தெரியுமா? ஒரு துன்மார்க்கன். இந்த இஸ்மவேல் யார்? ஒரு துஷ்ட மனுஷன். பைபிள் சொல்லுது, அவன் துஷ்ட மனுஷன். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் விரோதமாக அவன் குடியிருப்பான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு துஷ்ட மனுஷன் துன்மார்க்கனுடைய மரணத்தையே வனாந்தரத்துல நான் சாக விடாமல் பாதுகாப்பேனால் அந்த வனாந்தரம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட உன்னையா சாகடிக்கும் என்று கர்த்தர் கேட்டார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஒரு துன்மார்க்கனையே கர்த்தர் காப்பாத்திட்டார் வனாந்தரத்துல, ஒரு துஷ்ட மனுஷனை காப்பாத்திட்டாரு. அவன் சாவையே பார்க்க ஒட்டாம அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி கொடுத்த ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட உங்களையும் என்னையும் எப்படி வனாந்தரத்துல சாகடிப்பார்? வனாந்தரம் சாகடிக்கிற இடம் அல்ல, வனாந்தரம் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கரத்தை பார்க்க வைக்கிற இடம், விசுவாசத்தை வளர்க்கிற இடம், பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம், கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கிற இடம் வனாந்தரம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார் எலியாவை பார்த்து, திரும்பி வனாந்தரத்துக்கு போ, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. அதான் ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவரே தமஸ்குவின் வழியா வனாந்தரத்துக்கு போ? ஃபர்ஸ்ட் எலியா எங்க இருந்தார் தெரியுங்களா? பெயர்சபா வழியா போய் வனாந்தரத்துல இருந்தார். பெயர்சபா வந்து இவர் எங்க போயிட்டாரு? நேரா அவர் தமஸ்குவுக்கு வனாந்தரத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனா எலியா என்ன பண்ணிவிட்டாரு? ஓரேபுக்கு போயிட்டாரு, சேஃப்டி செட்டில் ஆயிரலான்ட்டு. நிறைய பேர் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த உடனே செட்டில் ஆயிரணும். ஒரு ஊழியர் விதமா சொன்னாராம், என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியாது, அவர் சொன்னாங்க. என்ன தெரியுமா? 2 வருஷத்துல ஊழியத்துக்கு வந்து 2 வருஷத்துக்குள்ள வீடு எல்லாம் கட்டி செட்டில் ஆயிரணும். அப்பதான் அது சரியான ஊழியம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பைபிள்ல ஊழியம் பண்ண ஒரு ஊழியக்காரங்களும் தப்பான ஊழியம் தான் பண்ணியிருக்காங்க. பவுல்ல இருந்து எல்லாருமே யாருமே செட்டில் ஆகல.
அப்போ நம்ம செட்டில்மெண்ட் இங்க கிடையாது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு எது கொடுத்தாரு? தழலில் சுடப்பட்ட அடை எது கொடுத்தாரு? நீ அதுக்கு அடுத்து ஓரேப்ல போய் அல்லது வீடு கட்டி வாசல் கட்டி செட்டில் ஆகிறதுக்கு இல்லப்பா. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அடுத்த வனாந்திரம் ஒண்ணு இருக்கு, அங்க செலவு பண்றதுக்கு, அது வரைக்கும் நீ ஓடுறதுக்கு. அந்த வனாந்திரத்துக்கு ஓடுறதுக்கு தான் இந்த தலையில் சுடப்பட்ட அடை. ஓரேப்புக்கு ஓடுறதுக்கு இல்ல. யூ வாக்ட் இன் தி ராங் டைரக்ஷன். இப்ப கர்த்தர் சொல்றாரு எலியாவை பார்த்து, திரும்பி வனாந்திரத்துக்கு போ. எங்க? தமஸ்கு வனாந்திரம். இப்ப நான் எப்படி அங்க போனோம்? ஐயோ, அது டபுள் தி டிஸ்டன்ஸ். நீங்க போய் பாருங்க. பெயர் சபாவிலிருந்து தமஸ்குக்கு போறதுக்கும் பெயர் சபாவில இருந்து ஓரேப்பு வந்து தமஸ்கு போறதுக்கும் டபுள் தி டிஸ்டன்ஸ். என்ன அர்த்தம்? எஸ், யூ வாக்ட் இன் தி ராங் வே. நீ திருப்பி அதே இடத்துக்கு போ. அப்ப நான் என்ன பண்ணணும்? டபுள் தி அமௌண்ட் நீ அதுக்கான பிரதிபலனை கொடுக்கணும், அதுக்கான காரியத்தை நீ செய்யணும். இப்ப திரும்பி நீ அந்த இடத்துக்கு போகணும்னா டபுள் தான் அளவு தான். ஏன்னா அதுக்கான விலை கிரயம் அது. இப்ப எலியா யோசிக்கிறார். இப்ப எப்படி யோசிச்சிருப்பார்? யோசிச்சு பாருங்க. எலியா பெயர் சபால இருந்து ஓரேப்புக்கு போது எப்படி ஓடி இருப்பார் தெரியுமா? சந்தோஷமா ஓடி இருப்பார். இந்த வரப்போகுது, ஓரேப் வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது, நான் செட்டில் ஆக போறேன், அங்க எனக்கு நல்ல ஒரு குகை இருக்குது, நான் போய் செட்டில் ஆயிட்டேன்னா ஏசபேலுக்கு தப்பிச்சிருவேன், சோத்திரம் 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 பண்ணிட்டே ஓடி இருப்பார். இரவும் பகலும் 40 நடந்து போயிட்டார். இப்ப போனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை யார்ப்பா இங்க வர சொன்னது? இல்ல ஆண்டவரே, நான் திரும்பி வனாந்திரத்துக்கு போ. எங்க? தமஸ்குக்கு போ. சரி ஆண்டவரே. ஆனா அவருக்கு கீழ்ப்படிதல், போயிட்டாரு. ஆனா இப்ப எப்படி போயிருப்பாரு தெரியுமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு போயிருக்க மாட்டாரு. இப்ப எப்படி போயிருப்பாரு தெரியுமா? சே, தப்பா போயிட்டேனே, ராங்கா போயிட்டேனே, இப்படி ஆகி போச்சே, நான் இப்ப தெரியாம போயிட்டேனே, இப்ப டபுள் தி டிஸ்டன்ஸ் நடக்கணுமே, புலம்பிக்கிட்டே போயிருப்பார். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை திருப்பும் போது, சரியான பாதைக்கு திருப்பும் போது, நம் கையில இருந்து அந்த பாதைக்கு திருப்பும் போது என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு கொஞ்சம் புலம்பல் வரும். இப்படி பண்ணிட்டோமே, ராங்கா போயிட்டோமே. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இப்பொழுது சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கெட் பேக் டு தி வில்டர்னஸ். நீ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் சேர்த்து வச்சிட்டீங்க. அது அவங்களுக்கு இருக்கட்டும் நினைச்சிட்டீங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனக்கு அப்புறம் என் மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியம், என்னுடைய சொத்து, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய குடும்பம் அப்படியே என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே போகட்டும். என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உன் மினிஸ்ட்ரி அப்படியே விட்டுருவார். நீ கெபிலே செட்டில் ஆயிடு. அப்புறம் 50 பேரா இருந்தால, ஆமா, நீ 51 இருந்துக்க. இந்த 50 பேர் யாரு பேர் தெரியுமா? தெரியாது. யூனிக் மினிஸ்ட்ரியா? கிடையாது. தீர்க்க தரிசனம் 19 ஆனால் நீ, நான் என் வார்த்தையை கேட்டு தனி ஒரு மனுஷனாக திருப்பி அந்த வனாந்திரத்துக்கு போனா, நீ எலியா, உன் பேர் தனியா தெரியும், உன்னுடைய மினிஸ்ட்ரி யூனிக்கா இருக்கும். அநேகரை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் யூனிக் மினிஸ்ட்ரியா தான் ஆரம்பிச்சார். அவங்க நல்ல யூனிக்கா தான் வந்துகிட்டு இருந்தாங்க. எப்ப அவங்க மினிஸ்ட்ரியை கொண்டு போய் செட்டில்மெண்ட்டுக்குன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தர் அவங்களை விட்டுட்டார். அவ்வளவுதான். நீ என்ன பண்ண? நீ கபில தங்கிக்க, நீயும் தீர்க்கதரிசி தான், 50ஓட 51 அப்படியே இருந்துட்டு போ. நான் தனிப்பட்ட முறையில எனக்கென்று நடக்கக்கூடிய வனாந்தரத்தில் நடக்கக்கூடிய ஒருத்தனை கேட்கிறேன், ஏன் அவன் இந்த பூமியில செட்டில் ஆகிறவனா இருக்கக்கூடாது? அவன் என் வார்த்தையை கேட்டு போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். இப்ப எலியா வனாந்தரத்துக்கு போறாரு. ஆண்டவர் சொல்ல, திரும்பி போ. பட் இப்ப நீ ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்பா, ஆனா டபுள் த அமௌண்ட் போகணும். டபுள் த அமௌண்ட் நீ போய் ஆகணும். ஏன்? வேற வழி இல்ல. இது வரைக்கும் நீ நடந்தது ராங். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் உன்னை திருப்ப விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை வச்சோ, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சோ, நீங்க எனக்கு கொடுத்ததை வச்சோ, நான் செட்டில் ஆயிட்டேன். இந்த பூமியில நான் செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டேன். நான் நியாயப்பிரமாணக்கார மாதிரி இருந்துட்டேன். இப்ப நான் உணர்றேன், எனக்கு கொடுத்த செட்டில்மெண்ட், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நான் செட்டில் ஆகுவதற்கு அல்ல, அடுத்து வனாந்தரத்துக்கு ஓடுவதற்கு, அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. அந்த பார்ட்ல நான் போனோம், அதுக்கு தான் எனக்கு அதை கொடுத்தீங்க. இப்போ அவர் வனாந்தரத்துக்கு போக சொல்றாரு. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் வரும், கடைசியா நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்படின்னா என் வாழ்நாள் ஃபுல்லா வனாந்தரம் தானா? நான் வனாந்தரத்திலே தான் ஓடிட்டு இருக்கணுமா? நீங்கள் இதுவரைக்கும் இருந்த வனாந்தரம் வேறு, இனி இருக்க போற வனாந்தரம் வேறு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தலையில் சொல்லிட்டு அடைய கொடுத்தாரு. அந்த வனாந்தரத்துல அவன் நடந்த வனாந்தரம் ஏசபேலுக்கு பயந்த வனாந்தரம், ஜீவனுக்கு பயந்த வனாந்தரம். அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ நடந்து ஒவ்வொரு நாளும் ஓடின வனாந்தரம். ஆனா இப்ப இருக்க வனாந்தரம் பாருங்களேன், இது ஜீவனுக்கு பயந்த வனாந்தரம் இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, 15வது வசனம், 1 ராஜாக்கள் 19:15, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இனி வரப்போற வனாந்தரம் என்ன தெரியுமா? எலியாவுடைய வாழ்க்கையில 2 வனாந்தரம், 2 பார்ட். முதல் பார்ட் ஜீவனுக்கு பயந்து ஓடினது, பிராணனுக்கு பயந்து ஓடினது, தலை போயிருமான்னு பயந்தது.
இனி ஆண்டவர் சொல்றாரு, நீ போ இப்ப வனாந்தரத்துக்கு, தமஸ்குவின் வழியா வனாந்தரத்துக்கு போ. எதுக்கு ஆண்டவரே? அங்க போய் இனி உன் ஜீவனுக்கு பயந்து ஓடாத, இனி நீ அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாறு, ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாறு. உன் ஊழியத்தை கர்த்தர் வேற விதமா மாத்துவார். நீங்க மட்டும் கர்த்தர் சொன்னபடி கேட்டு, எனக்கு இந்த பூமி சொந்தம் இல்ல, இதுல எனக்கு எதுவும் இல்ல, நான் வனாந்தரத்துல ஓடுறவன், கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் சந்ததிக்குமானதல்ல, என் ஆசீர்வாதங்கள் என்னை சார்ந்து வருகிற ஊழியத்திற்கு சொந்தமானது என்று சொல்லி நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிங்கள். கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உன்னை கொண்டு அடுத்த ஜெனரேஷன் ஊழியக்காரனை உருவாக்குவார். அடுத்த ஜெனரேஷன் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிறவனை கர்த்தர் உன்னை மாத்துவார். அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையில கொடுப்பார். எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த வனாந்தரம் எந்த வனாந்தரம் தெரியுமா? தமஸ்குவிலே வனாந்தரத்துக்கு போ. இந்த வனாந்தரம் சாகடிக்கிற வனாந்தரம் இல்ல, அநேகரை வாழ வைக்கிற வனாந்தரம். எதுக்கு உனக்கு தலையில் சுடப்பட்ட அடையை கொடுத்த? எதுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த? எதுக்கு வேதத்தில் உள்ள அறிவை கொடுத்த? எதுக்கு உனக்கு பாடுற டேலண்ட கொடுத்த? எதுக்கு உனக்கு வாசிக்கிற டேலண்ட கொடுத்த? அதுல சம்பாரிச்சு வீடு கட்டி வாழ்க்கையில வாழ்றதுக்கா? நிறைய பேர் ஒரு டேலண்ட் கிடைச்சி பாட்டு பாடி, அல்லது ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணி, அல்லது நல்ல ஒரு இசை போட்டு கொஞ்சம் பிரபலமான உடனே ஊர் ஊரா போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து வீடு கட்டி செட்டில் ஆகிறதுக்கு கர்த்தர் உனக்கு டேலண்ட் கொடுத்தாரு. அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தலையில் சுடப்பட்ட அடை கொடுத்தன எதுக்கு தெரியுமா? நீ செட்டில் ஆகிறதுக்கு இல்ல, அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக, அநேகரை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆசீர்வதிப்பதற்காக. நீங்க அதை செஞ்சு பாருங்க, உங்களுடைய ஊழியத்தினுடைய அடுத்த பரிமாணத்தை கர்த்தர் காட்டுவார். நீங்க போனாலும் எலிசா இங்க இருப்பான், நீங்கள் பரமேறி போனாலும் உங்களால் உருவாக்கப்பட்ட ஊழியம் இங்க இருக்கும். எத்தனை பேருடைய ஊழியம் காணாம போச்சு? ஏன் காணாம போச்சு? எத்தனை பேருடைய ஊழியம் இன்னும் நடக்குது? பவுல் தொடங்கின ஊழியம் இன்னும் நடக்குது, பேதுரு தொடங்கின ஊழியம் இன்னும் நடக்குது. ஆனா அநேகருடைய ஊழியம் காணாம போச்சு. 2 ஜெனரேஷன் கூட வரமாட்டேங்குது. அத்தோட 2வது ஜெனரேஷன்லயே மூடியாச்சு, 3வது ஜெனரேஷன்ல இருக்கவே இருக்காது. ஏன்? என்ன காரணம்? கிடைச்ச ஆசீர்வாதத்தை செட்டிலாக பார்த்தாங்க, செட்டில் ஆக்குறாங்க, தனக்கும் சந்ததிக்கும் என்று ஒதுக்கி வைத்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அடுத்த ஜெனரேஷன் ஊழியம் படுத்துருச்சு. அடுத்த ஜெனரேஷன் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் பவுல் போன்றவர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் தங்களுக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஊழியத்துக்கு என்று அவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு கிடைச்சதெல்லாம் அதுக்கே பயன்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, யோவானாலும் சூசானாலும் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் பண்ணினார்கள். அந்த வந்ததை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? எருசலேம்ல ஒரு பெரிய சர்ச் கட்டி, ஏன்னா தேவாலயம் இருக்கு, பெரிய சர்ச் ஒன்று கட்டி, அதுக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் ட்ரெஷரர் செக்ரட்டரியா போட்டு அழகா போட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அங்கேயே செட்டில் ஆயிருக்கலாம். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? தனக்கென்று ஒரு வீடு ஒன்று வாங்கல. சர்ச் கட்டுறது தப்புன்னு சொல்லல, திருப்பியும் சொல்றேன். இயேசு ஒன்று சொன்னார்னா அதை நீங்க செய்யலாம். பைபிள் காலேஜோ அல்லது சர்ச்சோ அல்லது வந்துட்டு ஆர்ஃபனேஜோ, என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை நீங்க கட்டலாம், தப்பே கிடையாது. நான் சொல்றது நம்முடைய சுய தேவைகள், நமக்கும் நம்ம சந்ததிக்கும், அதை நான் சொல்ல வரேன். அப்படி செய்யும் போது இயேசு நினைச்சிருந்தா அவருக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. சாவும் போது கூட இரவல் கல்ற வந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு செலவு பண்ணிட்டாராம். ஆனா அப்படி தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சர்ச் இருக்கு. அன்னைக்கு அவர் வேணான்னு சொல்லி எதை விட்டாரோ, இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரி அப்படி டெவலப் ஆயிருக்கு பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்மள ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. நாம செட்டில் ஆகிறதுக்கு இல்ல. நீ அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சு பாருங்க, உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வனாந்தரம் உன்னை சாகடிக்காது, வாழ வைக்கிற வனாந்தரம் தமஸ்கு வனாந்தரம். கர்த்தர் சொல்றாரு, அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் நீ மாறுவாய். அநேகர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள். ஆசகேலையும் யெகூவையும் ராஜாவா அபிஷேகம், எலிசாவை ஊழியக்காரன் அபிஷேகம். அதோட அர்த்தம் என்ன? உன் ஊழியம் வேற பரிமாணத்துக்கு போகுது. இதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ற கெபில? நீ இங்க வந்தா நீ மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பம் மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கும். இதை விட்டு நீ வனாந்தரத்துக்கு போய் அந்த தலையில் சுடப்பட்ட அடையோட பலத்தோட ஓடிப்பாரு. உன் மூலமாக இஸ்ரவேலுக்கே ஆசீர்வாதம், உன் மூலமாக சிரியாவுக்கு ஆசீர்வாதம், உன் மூலமாக தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கிட்டே இருக்கணும். அதுதான் மினிஸ்ட்ரி, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? உங்க குடும்பத்தோட செட்டில் ஆகி சாப்பிட்டு சாகுறதா? அதைத்தான் உலகத்தானம் பண்றாங்களே. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிட்டே இருக்கணும் ஸ்பிரிச்சுவலி. கடைசியாக இந்த வனாந்தரம் இருக்குது, இதுக்கும் போன வனாந்தரத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இந்த வனாந்தரத்துல
எலியா சொன்னாரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். இந்த வனாந்தரத்துல எலியா சொன்னாரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். ஆனா தமஸ்கு வனாந்தரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த வனாந்தரத்துல போய் நான் சொல்றதை செஞ்சு முடி, நீ ஒருத்தந்தான் மரணத்தையே பார்க்காதவனா இருக்க போற. அதான் அதோடைய தீர்க்க தரிசனம். நான் சொல்ற வனாந்தரத்துக்கு போயே, நீ சொல்ற வனாந்தரத்துக்குல நீ செத்தா போதும்னு நினைப்ப. நான் சொல்ற வனாந்தரத்துக்கு நீங்க போய் பாருங்க, நீ செத்தா போதும்னு நினைக்க மாட்ட, மரணத்தையே பார்க்க மாட்டீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், எலியா ஒருத்தன் தான் மரணத்தை பார்க்காதவன். அவருடைய அர்த்த காரணம் என்ன? அவன் அந்த வனாந்தரத்தின் பாதையில கர்த்தர் சொன்னபடி போனார். திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சது சாகடிக்க அல்ல, வாழ வைக்க. கர்த்தர் அழைச்சது வனாந்தரத்துக்குள்ள நடத்தினது உபத்திரவத்தின் மத்தியில நீ நாசமா போகணும்னு கிடையாது, அவைகளுக்கு மத்தியில அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுறது. அந்த வனாந்தரத்துல நீங்க போகும்போது நிறைய பேர் இப்படி உங்களை பயமுறுத்திட்டாங்க, வனாந்தரம் உன்னை சாகடிக்கும், எதுக்கு ஏன் உபத்திரம், ஏன் உபத்திரம், ஏன் கஷ்டம், நல்ல ஜாலியா சந்தோஷமா இரு. அவங்க இருக்கட்டும், அதுக்கு நம்ம உபத்திரப்பட்டு கஷ்டப்படணும் அதுவும் கிடையாது. நீங்க தேவன் சொல்ற பாதையில போயிட்டே இருங்க. அதான் சொன்ன வனாந்தரத்தை நம்ம விரும்பல, ஆனா கர்த்தர் சொன்னா தைரியமா போங்க. எனக்கு வேணாம் ஆண்டவரே, உடனே பாசிட்டிவ் தாட்டு, ப்ராஸ்பரிட்டி தாட்டு எல்லாத்தையும் விடுங்க. கர்த்தர் என்ன சொல்றோ அதை செய்யுங்க. இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி பேசுறவங்க கூட உபத்திரவம் இல்லாம வந்திருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு காலத்துல உபத்திரவத்தின் மத்தியில தான் வந்திருப்பாங்க. அந்த உபத்திரவத்துல வந்ததுல இன்னைக்கு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. திருப்பி அந்த உபத்திரவத்துக்கு போக கூடாது. கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்ததை வச்சு செட்டில் ஆகணுமா? ஆகுங்க. ஆனா கர்த்தர் கொடுத்தது செட்டில் ஆகிறதுக்கு இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுல போகிறதுக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, அடுத்து உருவாக்குறதுக்கு. எலியா மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ள காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன வனாந்தரத்துக்குள்ளே அவன் கடந்து போனான். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற வழி. நாம் இன்னைக்கு தப்பான இடத்துல தங்கிட்டு இருக்கிறோம், தப்பான இடத்துல செட்டில் ஆக பாக்குறோம், இந்த பூமியில செட்டில் ஆக பாக்குறோம். என்னைக்கு இருந்தாலும் இங்க ஒரு வீட்டை கட்டிடுவோம், என்னைக்கு இருந்தாலும் இங்க ஒரு செட்டில் ஆயிடுவோம், பையனுக்கு பேர பிள்ளைக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். நடக்காதுங்க. உலகத்தை ஜெயித்த 70% ஜெயித்த அலெக்சாண்டர் பேர பசங்க இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. நான் கட்டிய மகாபாபிலோன்னு சொன்ன நேபுகாத் நேச்சாருடைய சந்ததி எங்க? உலகத்தையே கட்டி ஆண்ட ஆங்கிலேய சாம்ராஜ்யம் இன்னைக்கு அவங்களோட பேர பிள்ளைங்க எங்க? ஏதோ இங்கிலாந்துக்குள்ள 4 அரண்மனை 5 அரண்மனை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் அவங்க கையில இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம், மாட மாளிகைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். அதுவே ஒளிந்து போகணும், நம்ம கட்டுற வீடா நிக்க போகுது. எது நிக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய சாம்ராஜ்யம் கடைசி வரைக்கும் நிற்கும். அந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இங்க செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்க தப்பான இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து ஓடுங்க, உட்காராதீங்க. ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு இங்க என்ன வேலை? எலியா walked in the wrong direction more than 40 days. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வனாந்தரத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றப் போகிறேன், அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றப் போகிறேன். அதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். நாம ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்க இந்த உலகத்துல செட்டில் ஆகி பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கூட அடுத்த 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 தலைமுறையாக வாழணும்னு சொல்லி உலகத்தாரை போல, உலகத்தில் உள்ள சாதாரண மனுஷர்களை போல நாங்களும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களை வேறு பிரிச்சது, உங்களுடைய ரத்தத்தால கழுவினது, அபிஷேகத்தை கொடுத்து எங்களை ஓட வச்சது இங்கே செட்டில் ஆகிறதுக்கு அல்ல, பரலோகத்துல செட்டில் ஆகிறதுக்கு. இங்கே பேர் பிரஸ்தாபத்தோடு கூட வாழ்வதற்கு அல்ல, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவதற்கு. நாங்கள் வனாந்தரத்தில் ஓடுகிறதுக்கு காரணம் நாங்கள் சாகிறதுக்கு அல்ல, அநேகரை வாழ வைப்பதற்கு. நான் வனாந்தரத்துக்கு போனாதான் ஒரு எலிசா உருவாக்க முடியும். நான் கெபில உட்கார்ந்துட்டா எலிசா வர முடியாது. எலிசாவை உருவாக்கணும்னா நான் வனாந்தரத்தின் பாதைக்கு போய்தான் ஆகணும். இல்ல நான் வனாந்தரத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா எலிசாவை உருவாக்குவதற்கு வேறொரு எலியாவை கர்த்தர் உருவாக்குவார். உன் ஊழியம் எடுத்து வேற யார் கையில் அது கொடுக்கப்படும். ஆரம்பிக்கும் போது இருந்த மகிமை, ஊழியத்தில் இருந்த மகிமை இருக்கா? காரணம் என்ன? ஆரம்பிக்கும் போது இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த பிரசன்ஸ் இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த வைராகியம் போயிருச்சு. எல்லாத்தையும் கர்த்தருக்காக இழக்கணுங்கிற அந்த வைராகியம் போய் இன்னைக்கு அதனால சேர்க்கணுங்கிற வைராகியம் வந்துருச்சு. பணத்தாசை, பொருளாசை எல்லாம் வந்துருச்சு. அதனுடைய விளைவு நீ கெபில தங்கிட்ட. கர்த்தர் சொல்றாரு, புறப்படு, கெட் பேக், திருப்பி வனாந்தரத்துக்கு போ, தமஸ்குவுக்கு போ. ஐயோ, நான் இப்ப தமஸ்குவுக்கு போனா டபுள் மடங்காச்சே, நான் நிறைய இழக்க வேண்டி வருமே. ஆனா ஒன்று, நீ இழக்கிறத பத்தி கவலையே படாத, உன் மூலமாக கர்த்தர் அநேக ராஜாக்களையும் ஆசாரங்களையும் உருவாக்க போகிறார். அதான் கர்த்தர் செய்யறது. கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.
கர்த்தர் மீண்டும் உங்களை கொண்டு செய்ய விரும்புறதால் அந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த பூமியில எங்கேயும் செட்டில் ஆக விரும்பலப்பா, நான் ஓடுறேன், முடிவு பரியந்தம் ஓடுறேன். ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கருத்துல ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் விசுவாச பாதையிலே நாங்கள் செட்டில் ஆகிறோம் என்கிற பேர்ல நாங்கள் இங்கே தங்கி விடாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து ஓடி பரலோகராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள எங்கள் கிருபை பாராட்டும். நடுவில் வருகிற வனாந்தரத்துல நாங்கள் சாவதில்லை என்பதை நாங்கள் உறுதிபட நம்புகிறோம். காரணம், எங்களை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இந்த வனாந்தரம் இதுவரைக்கும் ஒருவேளை நாங்கள் எங்களை பயமுறுத்தின வனாந்தரமா இருந்திருக்கலாம்ப்பா. இனிமேல் வரப்போற வனாந்தரம் அநேகரை ஆசீர்வதிக்கிற வனாந்தரம், அநேகரை உருவாக்குகிற வனாந்தரம், ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உருவாக்குற வனாந்தரமாய் நீர் எங்களை பயன்படுத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று மாலையிலே நமக்கு வேத பாடம் இல்லை. நாளை தினத்திலிருந்து ஆஸ் யூஷுவலாக மாலை வேளையிலே நாம் வேத பாடத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.